சிறைச்சாலைக்கு சென்றால் பாதுகாப்பு என்பார்கள். ஆனா சிறைச்சாலைக்கு செல்லும் கூட பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை இருக்கிறது. அம்மா சொல்லுங்கம்மா, குறிப்பாக பாத்தீங்கன்னா நீங்க ஒரு நாம் தமிழர் கட்சியிலிருந்து வந்திருக்கீங்க. குறிப்பாக தொடர்ந்து தமிழகத்துல இது போன்ற சிறைக்கு சென்றாலே பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை இருக்கு. எப்படி பாக்குறீங்க? இந்த குடும்பத்துக்கு என்ன மாதிரியான தமிழக முதலமைச்சரோ இல்ல தமிழக அரசு என்ன செய்ய நினைக்கும்? ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு மாநிலமாக தமிழ்நாடு மாறிக்கிட்டு வருது அப்படிங்கிறது தான் தோணுது. வெளியில இருக்கிறவங்களுக்கும் பாதுகாப்பு இல்லை, ஜெயில இருக்கிறவங்களுக்கும் பாதுகாப்பு இல்லை. அப்போ குறிப்பாக எங்களுடைய கன்னியாகுமரி மாவட்டத்துல கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதியில நடந்த இந்த ஒரு நிகழ்வு ஒரு 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 ரொம்ப ரொம்ப மனதுக்கு வேதனையான ஒரு நிகழ்வு. போலீஸ் என்ன மனநிலையில இருக்காங்கன்னே தெரியல. இப்போ எல்லாமே தங்கச்சி அழகா சொன்னாங்க, அவங்களுடைய இதெல்லாமே சொன்னாங்க. நம்ம கேட்கிற கேள்வி என்ன அப்படின்னா, தம்பியை நீங்க விசாரணைக்குன்னு அழைச்சிட்டு போயிருக்கிறீங்க, தம்பி யார் பேரையாவது சொன்னாரா? யாரையாவது அவர் வாக்குமூலமாக கொடுத்தாரா? யாரை காப்பாத்துறதுக்காக தம்பியை கொலை பண்ணீங்க? நீங்க ஜெயில கொலை பண்ண வேண்டிய அவசியம் என்ன வந்து? இதுல உங்களுக்கு சந்தேகம் வருது? நிச்சயமா சந்தேகம் வருது. ஏன்னா தம்பி எந்த ஒரு அவர் தவறு செய்திருக்கிறாருங்கிற அடிப்படையில நீங்க கொண்டு போயிருந்தா கூட நீங்க விசாரணைக்குன்னு கொண்டு போயிருக்கீங்க. அப்ப நீங்க என்ன விசாரிச்சீங்க? அவர்கிட்ட இருந்து என்ன வாக்குமூலம் வாங்குனீங்க? அவரை கொல்ற அளவுக்கு நீங்க ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட போலீஸ்காரர்களாகவும் வார்டர்களாகவும் நீங்க இருந்திருக்கீங்க அப்படின்னா யாருக்கான ஆளா நீங்க இருக்கிறீங்க? தம்பிய கொன்னு யார பாதுகாக்கிறதுக்காக நீங்க இந்த வேலையை செஞ்சிருக்கீங்க அப்படிங்கிற கேள்வி வருது இல்ல. அப்புறம் இது என்னன்னா, எல்லாருமே இது ஒரு இன்னொரு செயல். இது மாதிரி பல லாக்அப் மரணங்கள் நடந்திருக்குது, இந்த மாதிரி சப்ஜெயில மரணங்கள் நடந்திருக்கு. இதுவும் எட் அனதர் ஒன் மோர் டெத் அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போகாம இனிமேல் இந்த மாதிரியான யாருக்குமே இந்த குடும்பமே அனாதையான ஒரு குடும்பமாக விடப்பட்டிருக்குது. எதனால? உங்களால உங்களுடைய கோபத்தை கட்டுப்படுத்த முடியலையா? ஒரு தம்பியை கொலை பண்ணி உங்களுடைய எதை நிரூபிக்கிறதுக்காக நீங்க பண்ணீங்க? அந்த தம்பியை நான் இன்னைக்கு ஆசாரிப்பள்ளத்துல போகும்போது ஒருத்தர்கிட்ட பேசுறோம். அவர் சொல்றாரு, தம்பி கட்டி போட்டு அவர் அடிச்சாங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு சிறைச்சாலைக்குள்ள. ஆமா, ஏன்னா அவங்க சொல்றது என்னன்னா, தம்பி 2 நாள் சாப்பிடல, அதனால அவர் அதிகமாக கத்திக்கிட்டு இருந்தாரு, அதனால மத்தவங்க எரிச்சல் அடைஞ்சு இந்த வார்டன்கள் சேர்ந்து கூடுதலாக கைதிகளும் சேர்ந்து நீங்க அடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க தானே முதல்ல ஒருத்தர் தப்பு பண்றாருன்னா சிறைச்சாலை போய் சாப்பிடுவாரு, தன் மீது பொய் வழக்கு போட்டுனா எங்க சிறைச்சாலை போய் சாப்பிட மாட்டாருன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. அது மாதிரி எதுவும் உங்களுக்கு மறுக்கப்படுறீங்களா? அப்படி அவர் சாப்பிடல அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க அங்க சொல்லும் போது. ஆனா தங்கச்சி பேசும்போது அவங்க சாப்பிட்டாங்க, காலையில உணவு அருந்தாங்கன்னு சொல்றாங்க. அவரு தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்துறதுக்காக அவர் ஏதாவது பேசினாரா? என்ன வேணாலும் அவர் பண்ணிருக்கட்டுங்க. ஏன்னா அவர் பல மனக்குழப்பத்துலதான் உள்ள போய் இருந்திருப்பாரு. நம்மளை எதுக்காக அழைச்சிட்டு வந்திருக்கிறாங்க, நம்ம மேல என்ன கேஸ் இருக்குது, நம்ம பொண்டாட்டி பிள்ளைய விட்டுட்டு வந்திருக்கிறோமே, நம்ம வெளியில வருவோமா அப்படின்னு பல கேள்விகள் அவருக்குள்ள இருந்திருக்கலாம். அவர் அதை எப்படி வெளிப்படுத்தினாரு அப்படிங்கறது அங்க இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். இப்ப சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜஸ் எல்லாம் பார்த்து எந்தெந்த வார்டன் இன்வால்வ் ஆனாங்க, எந்தெந்த கைதிகள் இன்வால்வ் ஆனாங்க, அதை வெளிப்படையாக மக்களுக்கு தெரியப்படுத்துங்க. நாங்க இந்த இடத்துல எல்லாம் பாதுகாப்போடு இருக்கணுமா வேண்டாமா? கன்னியாகுமரி மாவட்டத்திலயும் தமிழ்நாட்டிலயும் புதிய அரசு வந்திருக்குது. அப்ப பழைய அரசு செஞ்சதையே நீங்களும் செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க என்ன மாற்றம்? அப்ப யாரை காப்பாத்துறதுக்காக எங்க தம்பியை கொன்னீங்க? நீங்க அதுக்கான பதிலையும் நீங்க சொல்லிருங்க. தம்பி ஏதாவது வாக்குமூலம் கொடுத்தாரா? உங்களுடைய வேலை என்ன? அவர் போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போனீங்க, சப்ஜெயில இது பண்ணீங்க, மஜிஸ்ட்ரேட் வாக்குமூலம் எடுத்திருக்காங்க, உரிய விசாரணை பண்ணி அவருக்கு பெயில் வேணும்னா பெயில் கொடுக்குறீங்கன்னா கொடுத்துருக்கணும். இல்லாட்டி அவர்கிட்ட எந்த குற்றமும் நிரூபிக்கப்படல அப்படின்னா அவரை விடுதலை செஞ்சிருக்கணும். இதுதானே நீங்க செஞ்சிருக்கணும். உங்களுக்கு யார் அந்த அதிகாரத்தை தந்தா? கொலை பண்ற அதிகாரத்தை? அதுதான் நம்ம கேக்குறோம் இந்த இடத்துல. அந்த நீதிங்கிறது வெறும் வேலை கொடுக்கறேன், பிள்ளைக்கு நிவாரணம் கொடுக்கறோம், அது மட்டும் இல்ல நீதி. இந்த மாதிரியான செயல் தமிழ்நாட்டில் இனிமேல் நடக்காம இருக்கிறதுக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க? அதுதான் நீதி. இல்ல, இப்ப நீதிமன்ற காவலில் இருக்கக்கூடிய ஒருவர் இப்ப படுகொலைன்னு சொல்லலாம். ஏன்னா குறிப்பாக சிறைச்சாலை நீங்க சொல்லும் போதே கையை ரெண்டும் கட்டப்பட்டு அவர் கடுமையாக தாக்கப்பட்டது படுகொலை என்றாலே சொல்லலாம். ஏன்னா இந்த சம்பவம் போல தமிழகத்தில் இப்ப அஜித்குமாரா இருக்கட்டும், சாத்தான்குளத்துல உள்ள தந்தை மகனா இருக்கட்டும், இது போன்ற சம்பவங்கள் தொடர்கதையாகி இதுக்கு எப்பதான் முற்றுப்புள்ளி வைக்க முடியும்? அதாவது முதல்ல போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய போலீஸ்கள் இருக்காங்களா, இவங்களுக்கு இவ்வளவு ஈகோ இருக்கக்கூடாது. நீங்க எதுக்கு என்ன பண்றீங்க? எங்களை எல்லாம் பாதுகாக்கிறதுக்கு தானே நீங்க இருக்கிறீங்க. இப்ப தம்பிய ஏதோ ஒரு வழக்குல சந்தேகத்தின் அடிப்படையில நீங்க அரெஸ்ட் பண்ணிருக்கீங்கன்னா உங்களுக்கு தெரியாம இங்க கஞ்சா புழக்கம் வருதா? உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியாம ஹுட்கா இங்க புழங்குதா? அப்ப முதல் குற்றவாளி யாரு? எங்க தம்பியா, நீங்களா, காவலர்களா, காவல்துறையினரா?
இங்க இருக்கிற ஒவ்வொரு இடத்துலயும் ஸ்கூல் வாசல்ல காவல்துறைக்கு தெரியாம வராது அப்படி நிச்சயமா நிச்சயமா இன்னைக்கு அவங்க வெளிப்படையா சொல்லட்டும். தம்பி கிட்ட குட்கா இருந்துச்சுன்னு சந்தேகத்தின் அடிப்படையில போறீங்கல்ல, இதே வடக்கு தாமலகுளம் ஏரியால யார் சப்ளை பண்றா அப்படின்னு இந்த காவல்துறைக்கும் இந்த காவல் நிலையத்துல இருக்கக்கூடிய போலீஸ்காரங்களுக்கும் தெரியுமா தெரியாதா? தெரியல அப்படின்னா நீங்க எல்லாரும் வேலையை ரிசைன் பண்ணிட்டு போயிடுறீங்களா? நாங்க உங்களுடைய இடத்துல வந்து வேலைக்கு அமர்த்தி நாங்க அதை சரி பண்றோம். அதுதானே சரியான இது. ஏன்னா காலங்காலமாக காவலர்கள் தான் இவங்களை பாதுகாத்துட்டு வர்றாங்க. இங்க தப்பு செய்யற எல்லாரையும் பாதுகாத்துட்டு வர்றதே இந்த காவல்துறையினரும் காவலர்களும் தான். இங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற காவலர்களும் தான். இந்த இது ஒழுங்குமுறை படுத்தப்பட்டாலே இங்க உள்ள எல்லா பிரச்சனைகளும் தீர்வடையும்.